இப்போ நம்ம நம்பர் சிஸ்டமில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போது ஆட் நம்பர் இன்ட்டு ஆட் நம்பர் நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து ஆட் நம்பர் தான் கிடைக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 3 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 15. ஸோ கிடைக்கிற ஆன்சரும் ஆட் நம்பர் தான் கிடைக்கும். இப்போது அதே மாதிரி ஈவன் நம்பர் இன்ட்டு ஈவன் நம்பர் நம்ம கிடைக்கிற ஆன்சர் ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். எக்ஸாம்பிள் 2 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 8. ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த நம்பரும் ஈவன் நம்பர் போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் ஈவனாக கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணும்போது. அதுமாதிரி ஆட் நம்பர் அதே மாதிரி தான். உங்களுக்கு 2 ஆட் நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆட் நம்பர் தான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதே ஆட் நம்பர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆட் நம்பர் ஈக்குவல் டு ஈவன் நம்பர் அப்படின்னா ஒரு ரெண்டு ஆட் நம்பர் கூட்டும் போதோ இல்லை கழிக்கும் போதோ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் அது ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா 3 + 5 ஈக்குவல் டு 8 ஈவன் நம்பர் கிடைக்கும். பார்த்தீங்களா? இப்போ அதே 3 - 5 ஈக்குவல் டு 2. ஸோ நம்ம 2 ஆட் நம்பரை கூட்டினாலோ கழிச்சாலோ நமக்கு கிடைக்கிற நம்பர் ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதே இதில் வந்து ஈவன் நம்பர் பார்ப்போம். ஈவன் நம்பர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஈவன் நம்பர் நம்ம கிடைக்கிற ஆன்சர் ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 2 + 2 ஈக்குவல் டு 4. 4 - 2 ஈக்குவல் டு 2. ஸோ நம்ம கிடைக்கிற ஆன்சரும் ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ இது எந்த நம்பரும் நீங்கள் செக் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதே இதில் ஆட் நம்பர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஈவன் நம்பர் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம கிடைக்கிற ஆன்சரும் ஆட் நம்பராக கிடைக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நம்பர் ஏதாவது நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ 5 + 2 கிடைக்கிற நம்பர் ஆட் நம்பர் 7 கிடைக்கும். இது 5 - 2 போட்டிங்க அப்படின்னா 3 கிடைக்கும். அப்போ ரெண்டுமே நமக்கு ஆட் நம்பர் தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸு நம்பர் சிஸ்டமில். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு கூட ஒரு சம்ஸ் வரும். நான் உங்களுக்கு சம்ஸ் எடுக்கும்போது கிளாரிஃபை பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பேசிக்ஸ் பற்றி வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.